Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 892 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஆளுங்க அந்த வேர்ல்ட் பூல்ல சிக்கிட்டாங்க. அதுவும் சின்னதா இருந்தா பரவாயில்ல, பெரிய சைஸுக்கு இருக்குது. சோ கப்பல் கண்ணா பின்னான்னு சுத்தி கண்டபடி உருண்டு லூஃபி தண்ணியில விழுந்துட்டான். மத்தவங்க விழுந்தா கூட நம்பலாம், எப்படி லூஃபி போய் விழுந்தான்? அவன் தான் அவன் கை காலை வச்சு கப்பலை நல்லா சுத்திக்கலாமே. சரி பயபுல்ல கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டான்னு வைங்க. அந்த டைம் அந்த ஆக்டோபஸும் சுழலுக்குள்ள போய் நின்னுகிட்டு ஈயூன்னு சொல்லி மண்டையா அடிச்சுக்கிட்டு இருக்குது. எங்க லூஃபி உள்ளுக்குள்ள முங்கிக்கிட்டே இருக்கான். அவனால மூச்சு விட முடியல, பாடியையும் அசைக்க முடியல. இது இங்க ஈயூன்னு கத்திக்கிட்டு இருக்குது. அங்க யாரும் பயங்கரமா வாச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்? சரி நமக்கு எல்லாம் கிட்டார் தான். அப்படியே பயங்கரமா வாசிக்க அப்பதான் வானோ கிங்டம் காட்டுறாங்க. அந்த இடம் பாத்தீங்கன்னா சும்மா தரமா இருக்குது. அப்ப உள்ள பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனலா சாமுராய்ஸ் எல்லாம் ஒரு கெட்டப்ல திரிவாங்களே, அதே மாதிரி தான் எல்லாரும் இருப்பாங்க. பார்க்கவே செம்மையா இருக்கும். அந்த கூட்டத்துக்கு நடுவுல ஒருத்தன் 3 கத்தியோட அவங்க கெட்டப்லயே போயிட்டு இருப்பான். யார சொல்றேன்னு தெரியுதா? நம்ம தலைவன் ஜோரோ தான். எத்தனை எபிசோடுக்கு அப்புறம் பாக்குறோம் ட்ரெஸ் மண்டை கொண்டன்னு எல்லாமே பார்க்கும்போது டோட்டலா சாமுராய் மாதிரியே இருக்குது. அப்படியே மாறிட்டான் போல. அதே நேரம் லேண்ட் ஆஃப் ஆனோல பில்டிங் கட்டுற வேலை ஒண்ணு போயிட்டு இருக்கும். அங்கதான் நம்ம பிராங்கி வேலை பார்க்கறான். அவனோட பாஸ் பாத்தீங்கன்னா சரியான கோவக்காரன். பிராங்கி பண்ண வேலையை பார்த்துட்டு சும்மா வளைச்சு நீதான் இதை பண்ணியா அப்படி இப்படின்னு கொடூரமா கோவமா கேட்பான். போச்சு நம்ம பையில வண்டியா திட்ட போறான்னு பார்த்தா கொடூரமா கேட்டது அவனை பாராட்டி தரல. பாராட்டுறதையே கொடூரமா செய்யறானா அவன் எந்த அளவுக்கு கொடூர குரங்கா இருக்கும் பாருங்க. நான் பண்ணா பெர்ஃபெக்டா தான்டா இருக்கும் விளக்கண்ண. ஏன்னா நான் சொல்லிட்டு அவன் வெளியில சொல்ல வருவான், ஆனா அவனால சொல்ல முடியாது. ஏன்னா கிண்ணு நீ யாரு என்னன்னு யாருகிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அதனால இப்போதைக்கு பையன் கார்பெண்டரா வாயை மூடிட்டு வேலையை பார்க்கணும், அவ்வளவுதான். அடுத்து நம்ம உசோப்பாட தாயா செம காமெடி. பையன் ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு பயங்கரமா சீன் காமிச்சுக்கிட்டு இருப்பான். இது அப்படிப்பட்ட கத்தி, இது இப்படிப்பட்ட கத்தி, இது இந்த மாதிரி கத்தி, அது நொந்த மாதிரி கத்தின்னு. அதோட விடல கையெல்லாம் அறுத்து ரத்தம்லாம் வரத காட்டுவான். சரி இந்த கத்தியை தான் ப்ரொமோட் பண்ணி விற்க போறான்னு பார்த்தா அதான் இல்ல, அவன் ஒரு ஆயில விற்க போறான். அதுவும் ஈஸ்ட் ப்ளூல இருந்து ஸ்பெஷலா ரெடி பண்ணப்பட்ட தவளை ஆயில். அதை போட்டா எந்த ஒரு வெட்டு காயமா இருந்தாலும் சரியாயிரும்னு கத்தியில வெட்டினால அந்த வெட்டுல அந்த ஆயில போடுவான். பார்த்தா ரத்தம் நின்னு போய் காயம் சரியாயிரும். நமக்கு தெரியும் உசோப்பு என்னென்ன டகால்ட்டி வேலை பண்ணுவான்னு, ஆனா மத்தவங்களுக்கு தெரியாதே. எனக்கு ஒண்ணு கொடுங்கன்னு சொல்லி வியாபாரம் சும்மா அடிச்சு நவுத்தும். சோ பயலோட வேலை தவளை ஆயில சேல்ஸ் பண்றது. அப்படியே கட் பண்ணா ஒரு கிழவி ஒரு பொண்ணை போட்டு படாத பாடுபடுத்தி டான்ஸ் ஆட வச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி ஆடணும் அப்படி ஆடணும். என்ன நீ உங்ககிட்ட இந்த நளினமே இல்லையே, ஆட்டம் சரியில்லை, நீ இப்படி எல்லாம் இருந்தீன்னா உன்னைய யாரும் ஷோகன்னு கூப்பிட மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கொடுமைப்படுத்திட்டு இருப்பா. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நிக்கோ ரோபின். இங்க அவ பேரு ஒரோபி அகைசா. அதாவது லேண்ட் ஆஃப் ஆனோல எல்லாரோட பேரையுமே மாத்தி தான் வச்சிருப்பாங்க. நான் நம்மளுக்கு ஒரிஜினல் பேரே சொல்றேன், இல்லன்னா குழப்பம். இப்படியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூபத்துல படாத பாடுபட்டு இருக்காங்கன்னு வைங்க. எனக்கு தெரிஞ்சு ஜோரோ தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கான்னு நினைக்கிறேன். இங்க நம்ம பையலோட பேரு ஜோரோ. இவன் ஒரு ரோனின்னு. அப்படி ஒரு ஹோட்டல்ல நம்ம பையன் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில வந்து அந்த மூணை பாப்பான் வேற லெவல்ல இருக்கும். அந்த அழகா பார்த்து ரசிச்சுக்கிட்டே நைட்டு நேரம் அவன் பாட்டுக்கு போயிட்டு இருப்பான். அந்த டைம் எவனோ ஒருத்தன் கத்தியை வச்சு இன்னொருத்தனை வெட்டுவான். ஜோரோவுக்கு தான் கத்தியை எடுத்தாலும் வச்சாலும் அந்த சவுண்ட் தெளிவா கேட்குமே. அப்படி வெட்டினவன் நம்ம ஜோரோவை கிராஸ் பண்ணி தான் போவானா. பயலுக்கு பிளட்டோட ஸ்மெல் வந்துடும். அவனை கூப்பிட்டு ஏண்டா விளக்கண்ண, உன் பாடியில நல்ல ஸ்மெல் அடிக்குது, என்ன பிளட் பர்ஃபியூம் போட்டிருக்கியா அப்படின்னு அவன் ஜோரோவை அட்டாக் பண்ண ரெடி ஆயிருவான். அந்த டைம் ஏதோ மூலகட்ட மூதேவி வெட்டுப்பட்டு கிடந்தால அவனை பார்த்துட்டு விசில ஊதிடுவான். பண்ணி அங்கேயே போலீஸுங்க இருப்பானுங்கல்ல, அவனுங்க யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்னு நம்ம ஜோரோவை வந்து ரவுண்டு கட்டிடுவானுங்க. அவனு வந்தாதான் உண்மையா வெட்டினவன் ஓடிடுவானே. இந்த மேட்டர் அவனுகிட்ட சொன்னா நம்பவே மாட்டானுங்க. இல்ல நீ தான் வெட்டி இருக்கணும், உன்னை அரெஸ்ட் பண்ண போறோம், ஒழுங்கா சரண்டர் ஆயிருன்னு சொல்லிட்டு ஓவரா கத்திட்டு இருப்பானுங்க. அது நம்ம பழுகு கடுப்பாயிரும். இனி இதுக்கு மேல இந்த மூலகட்ட பழுகு கிட்ட பேசி பிரோஜனமே இல்ல, வெட்டி வீசிட வேண்டியதான்னு சொல்லிட்டு கத்தி எடுக்க போவான். ஆனா அப்பதான் கின்னு சொன்னது ஞாபகத்துக்கு வரும். என்னன்னா இந்த லேண்ட் ஆஃப் ஆனோல இருக்கும்போது ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ரோல்ல இருக்கணும், இல்லன்னா மாட்டிக்குவாங்க. அதனால ஜோரோ சைலண்ட் ஆயிடுவான். அப்படியே கட் பண்ணி ஒரு சின்ன பிளாஷ்பேக். என்னன்னா இவங்க இந்த லேண்ட் ஆஃப் ஆனோக்கு வந்தப்போ இன்னும் சில பல அட்வைஸ் கொடுத்திருப்பான். இங்க குரோசுமி உரோச்சின்னு சொல்லிட்டு ஒரு ஷோகன் ஒருத்தன் இருக்கான். அவன் ஆக்சுவலா இந்த லேண்ட் ஆஃப் ஆனோவை சேர்ந்தவன் தான். ஆனா இப்ப கைடோ கூட கை கோர்த்து இந்த நாட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னா இங்க இருக்க அபிஷியல்ஸ் எல்லாருமே அவனோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்காங்க. இவங்க யாராச்சும் ஒரு அபிஷியல்ஸ் மேல கைய வச்சாங்கன்னா அந்த விஷயம் நேரா கைடோக்கு போயிடும். அதுக்கப்புறம் நடு ரோட்லயே வச்சு இவங்க எல்லாத்தையும் சம்பவம் பண்ணி ஆணி அடிச்சு விட்டு போயிடுவான். அதனால இவங்களுக்கு தேவையான ஆளுங்க எல்லாம் ஒண்ணு சேர்ற வரைக்கும் இவங்க யாரு கூடயும் தேவை இருந்தாலும் தேவை இல்லாட்டியும் சண்டை போடவே கூடாது. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க யாருன்னு தெரியக்கூடாது. இந்த ஊர் சிட்டிசன்ஸாவே அமைதியா இருக்கணும். சிறுப்பால் அடி கொடுத்தா கூட அதை சந்தோஷமா வாங்கிக்கிட்டு இடிச்சுக்கிட்டே போயிடணும். இதுதான் உங்க ரோல்னு சொல்லியிருப்பான். அதனால நம்ம ஜோரோவால ஒண்ணும் பண்ண முடியாது. அவனே சரண்டர் ஆயிட்டான். அதுக்காண்டி கைத்த போட்டு இப்படியாடா கட்டுவீங்க. அப்படி கட்டினவனே டொயமா அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் அபிஷியல்ட்ட கூட்டு போறாங்க. சொல்ல போனா அவன் ஒரு 1ஆம் நம்பர் வீணா போனவன். ஜோரோவை பார்த்துட்டு நல்லா மாட்டிட்டான் அப்படின்ட்டு வில்லத்தனமா லுக் விடுவான். ஏதோ ஜோரோவை வச்சு கிரிமினலா பிளான் பண்ணிட்டான். அது என்ன ஏதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.